بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில மாதங்களுக்கு முன்னால் சகோதரர் முஃப்தி உமர் ஷரீப் என்பவர் தமிழன் டிவியில் திருக்குரானில் விளையாடும் குழப்பவாதிகள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை முன்வைத்தார். அவருடைய உரையில் சகோதரர் பிஜே அவர்கள் குரானுக்கு அளித்த சில விளக்கங்களை சுட்டிக்காட்டி அந்த விளக்கங்கள் உண்மைக்கு புறம்பானவை என்று அவர் குற்றம் சாட்டினார். அவர் ஆற்றிய அந்த உரையில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது, உண்மைக்கு புறம்பான கருத்துக்கள் இருக்கிறதா என்பதை நடுநிலையோடு சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி சகோதரர் பிஜே அவர்கள் எனக்கு அந்த சிடியை அனுப்பினார்கள். மக்களுக்கு இது சம்பந்தமான உண்மையான தகவலை உணர்த்த வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய இந்த ஆய்வுக்குள் செல்வதற்கு முன்னால் அவருடைய விமர்சனம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி சில தகவல்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பிஜே அவர்கள் எந்த விளக்கங்களை கொடுத்த காரணத்தினால் இவர்கள் விமர்சனம் செய்கிறார்களோ அந்த விளக்கங்கள் எல்லாம் பிஜே அவர் கொடுப்பதற்கு முன்னால் பல தஃசீர்களில் எழுதப்பட்டு இருக்கிறது. பிஜே அவர்களுக்கு முன்னால் பல அறிஞர்கள் இந்த விளக்கங்களை சொல்லி இருக்கிறார்கள். உண்மையில் இவர்கள் பிஜே அவர்களுடைய அந்த கருத்தை தான் விமர்சனம் செய்கிறார்கள் என்று இருந்தால் இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? முன்பே இந்த அறிஞர்கள் சொல்லி அந்த விளக்கங்களை எல்லாம் எடுத்து சொல்லி அதுவெல்லாம் தவறு என்று கூறியிருக்க வேண்டும். பிஜே அவர்கள் சொல்வதற்கு முன்னால் பல நூறு வருடங்களுக்கு முன்னாலே அந்த கருத்துக்கள் எல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் அவர்கள் விமர்சனம் செய்யவில்லை. இன்றைக்கு விமர்சனம் செய்கிறார்கள். சரி, செய்யக்கூடிய இவர்கள் யாரெல்லாம் அந்த கருத்துக்களை சொன்னார்களோ, பிஜே அவருடைய கருத்துக்களை சொன்னார்களோ அந்த அறிஞர்களை பிஜே உடன் சேர்த்து அவர்கள் விமர்சனம் செய்தார்களா? அப்படியும் விமர்சனம் செய்யவில்லை. யாரை மட்டும் விமர்சனம் செய்கிறார்கள்? பிஜே மட்டும் இந்த கருத்தை சொல்வதாக சொல்லி விமர்சனம் செய்கிறார்கள். ஆனால் உண்மை நிலை அப்படியா? கிடையாது. பல அறிஞர்கள் தஃசீர்களிலே இந்த கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இவருடைய விமர்சனங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கருத்தை இவர்கள் பார்க்கவில்லை. இவர்கள் பார்ப்பதெல்லாம் பிஜே என்ற அந்த நபரைத்தான் இவர்கள் பார்க்கிறார்கள். இவர்களுடைய நோக்கம் சரியில்லை. கருத்தை விமர்சனம் செய்வதாக இருந்தால் அன்றைக்கு விமர்சனம் செய்திருப்பார்கள். பல அறிஞர்களுடைய அந்த பெயரை சொல்லி விமர்சனம் செய்திருப்பார்கள். ஆனால் இவர் ஒருவருடைய பெயரை மட்டும் சொல்வதிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம், இவர்களுடைய நோக்கம் கருத்தை விமர்சிப்பது இல்லை, கருத்தை சொல்லி மக்களுக்கு உண்மை விளங்க வைப்பது இல்லை. இன்றைக்கு சமீப காலமாக இன்றைக்கெல்லாம் ஒரு புதுமையாக சில விஷயங்களை அறிஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். லேட்டஸ்டாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பிஜே அவருடைய குரானை விமர்சிப்பது. ஒருவர் ரெண்டு கருத்தை விமர்சனம் செய்தால் இவர் விமர்சிக்காத ரெண்டு கருத்தை நம்ம எடுத்து சொல்லி நம்ம விமர்சனம் செய்யணும் என்று இன்றைக்கு கிளம்புகிறார்கள். இது லேட்டஸ்டா இன்னைக்கு இருக்கிறது. விமர்சனம் செய்கின்ற என்ற நோக்கத்தில் இவர்கள் எல்லாம் கிளம்பி இருக்கிறார்கள். இது அவர்களுடைய அடிப்படை தவறான நோக்கம். இவருடைய இந்த ஆய்வுக்கு முதலில் செல்வோம். இவர் விமர்சனம் செய்கிறார். முதலில் இவர் தன்னுடைய உரையை எப்படி துவக்குகிறார்? குரானுக்கு எப்படி விளக்கம் கொடுக்க வேண்டும், எந்த விளக்கம் சரி என்பது சம்பந்தமாக பேசுகிறார். குரானுக்கு சுயமாக விளக்கம் தரக்கூடாது, குரானில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இந்த இரண்டிலும் இல்லாவிட்டால் விட்டுவிட வேண்டும், சுயமாக சொல்லக்கூடாது என்ற கருத்தை சொல்வதற்காக சில ஹதீஸ்களை அவர் எடுத்து வைக்கிறார். அந்த ஹதீஸ்களில் முதலாவது ஹதீஸ் அபு யஅலா பஸார் போன்ற நூல்களில் இடம்பெறுகிறது. ஆயிஷா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான லா யுஃபஸ்ஸிரு ஷைஅம் மினல் குர்ஆன் பி ரஅய்ஹி இல்லா ஆயம் பி அததின் அல்லமஹு இய்யாஹுன்ன ஜிப்ரீல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குர்ஆனுடைய வசனங்களுக்கு விளக்கம் கொடுத்தால் அந்த விளக்கங்கள் எல்லாம் ஜிப்ரீல் அதை சொல்லிக் கொடுத்திருப்பார்.
ஜிப்ரீல் அந்த விளக்கங்களை சொல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய சுயமாக சுய கருத்தாக அதை சொல்ல மாட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குர்ஆனுக்கு விளக்க உரை கொடுத்தால் கூட ஜிப்ரீல் கொடுத்த விளக்கத்தை தான் கொடுப்பார்கள், அவர்களாக கொடுக்க மாட்டார்கள் என்ற ஒரு ஹதீஸ் வருவதாக சகோதரர் சுட்டி காட்டுகிறார். ஹதீஸை சொல்லலாம், நம்ம ஆட்சேபனை செய்ய மாட்டோம், காட்டுங்க ஹதீஸை காட்டுங்க. ஆனா மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு, ஈமான்னு ஒண்ணு இருக்கு, அல்லாஹ்வுடைய பயம்னு ஒண்ணு இருக்கு, ஹதீஸ் கலைன்னு ஒண்ணு இருக்கு. அதையெல்லாம் ஓரங்கட்டி விட்டு இந்த ஹதீஸ் எந்த நூல்ல இருக்குன்னு சொன்னாங்களா? ஒரு ஹதீஸ சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், மறுப்பு சொல்லக்கூடிய வரக்கூடிய ஒரு அறிஞர், மக்களுக்கெல்லாம் கருத்தை பரப்புவதற்காக வேண்டி வரக்கூடிய ஒரு அறிஞர், இந்த ஹதீஸ் எந்த நூலிலே இருக்கிறது, அந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸா என்று பார்த்து வந்தாரா? ஹதீஸுடைய நூலை சொன்னாரா? இந்த இருக்கு தஃப்சீர் குர்துபி, இந்த ஹதீஸ் குர்துபில இருக்குன்னு சொல்றாரு. குர்துபி என்ன ஹதீஸ் நூலா? ஹதீஸ் தொகுப்பு நூலா குர்துபி? குர்துபி தஃப்சீர் நூல், குர்ஆனுக்கு விளக்க உரை நூல், அது ஹதீஸ் தொகுப்பு நூல் கிடையாது. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஆய்வு செய்யக்கூடிய அந்த ஒழுங்குமுறைகளை தெரியாம, அந்த விதிகளை தெரியாம, ஹதீஸ் தொகுக்கப்பட்ட அந்த நூல்களை சொல்லாம, ஹதீஸ் சரியா தப்பா என்று பார்க்காமல் குர்துபியை எடுத்துட்டு வந்து அதுல சொல்லப்பட்ட கருத்துக்களை எல்லாம் அப்படியே மொழிபெயர்க்கிறார். ரஹைக்க மொழிபெயர்த்த மாதிரி, நம்ம வரலாற்று நூல் மாதிரி மொழிபெயர்த்து சொல்கிறார். அறிவிப்பாளர் தொடர பார்க்கல. இது எப்படிப்பட்ட ஹதீஸ்? சரியான ஹதீஸா? ரசூல்லா பேரால சொல்றோமே, சரின்னு பார்த்து சொல்ல வேண்டாமா? பாருங்க, இந்த ஹதீஸ பத்தி ஹைஸமி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மஜ்மஉ ஸவாயிதில் இந்த ஹதீஸுடைய தரத்தை பத்தி சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, வஃபீஹி ராவின், இந்த ஹதீஸ்ல ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறார், லம் யத்தஹர்ரர் இஸ்முஹு, அவருடைய பெயர் உறுதியாகவில்லை, அவர் பேர் என்னன்னு தெரியல, பேரு தெரியாம ஒரு ஆள் இருக்காரு, பேரே தெரியாத ஒரு ஆள் அறிவிக்கிறாரு, அந்த ஹதீஸை இவர் அறிவிக்கிறார். முஃப்தி உமர் எடுத்து சொல்றாரு, அறிஞருடைய கூற்ற பார்க்க வேண்டாம், நம்மள சொல்றாங்க, அறிஞர்களை மதிக்கிறது கிடையாது, அவருடைய கூற்றுக்களை பார்க்கிறது கிடையாது, நம்மள சொல்றாங்க. இப்ப யாரு பார்க்காம வந்து சொன்னது? ரசூலுல்லா. அந்த ஆய்வினுடைய ஆரம்பத்தையே பாருங்க, பலகீனமா இருக்கு. ஆரம்பமே எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஹராமான ஒரு செயலை செஞ்சு ஆய்வை தொடங்குகிற ஹலாலாமதோ? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு ஒரு நூல்ல இருந்தா அதை எடுத்து சொல்லிருவீங்களா? இப்படித்தானே குராஃபிகள் செஞ்சாங்க. குராஃபி என்ன பண்ணாங்க? ஏதாவது ஒரு புத்தகத்தில் இருக்கான்னு பார்ப்பாங்க, ஏதாவது ஒரு நூல்ல இருக்கான்னு பார்ப்பாங்க, இருந்தா அதை அப்படி வந்து பயான்ல சொல்லிடுவாங்க, சையா லைஃபான்னு பார்க்க மாட்டாங்க. அந்த வேலையை தான் இந்த குழப்பவாதிகள் செய்திருக்கிறார்கள். எந்த குழப்பவாதிகள்? இந்த குழப்பவாதிகள் திருக்குரானில் விளையாடும் குழப்பவாதிகள் அல்ல. இவர்கள் யார்? திருக்குரானிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலும் சஹாபாக்களுடைய கூற்றுக்களிலும் தஃப்சீர்களிலும், இன்னும் சொல்ல போனால் பீதி அவர்கள் எழுதிய அந்த தர்ஜுமாவிலும் விளையாடிய குழப்பவாதிகள். சாதாரண குழப்பவாதிகள் கிடையாது. பலகீனம் என்று அறிஞர்கள் சொல்லியும் கூட அதையெல்லாம் மக்களுக்கு மத்தியில் இவர் எடுத்து சொல்கிறார் என்றால் இவர் எவ்வளவு பெரிய குழப்பவாதி. இன்னும் பாருங்கள், அவர் தஃப்சீருல் குர்துபியை பார்த்து படிக்கிறார். அந்த குர்துபியிலேயே இந்த ஹதீஸுடைய தரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குர்துபியில இந்த ஹதீஸை தான் அவர் படிக்கிறார். ஆயிஷா அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ், இந்த ஹதீஸ் 69 நம்பர் போட்டிருக்காங்க. இதுக்கு கீழே அதனுடைய தரம் என்ன என்று சொல்கிறார்கள். 69 பாத்தீங்கன்னா லஈஃப் போட்டிருக்காங்களா? இந்த ஹதீஸ போட்டு நம்பரை போட்டு இந்த நம்பர் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸுடைய தரத்தை இங்க சொல்கிறார்கள். லஈஃப்னு போட்டிருக்காங்க. இத படிக்கக்கூடிய உங்களுக்கு இது ஏன் தெரியாம போச்சு? இங்க படிச்சீங்கல்ல, கீழே உள்ளது ஏன் தெரியல? கீழே தானே போட்டிருக்காங்க லைஃப்னு. குர்துபியை தூக்கிட்டு வர்றீங்க தஃப்சீர்னு சொல்லி, அதே குர்துபியில் தானே கீழே பதிவு பண்ணி போட்டிருக்காங்க, லைஃப்னு போட்டிருக்காங்க, பலகீனம்னு சொல்லி இருக்காங்க. ஆனா பாக்குறோம் இத சொல்லிட்டு கீழே உள்ள இத பார்க்கல. பார்த்தாங்களா இல்ல தெரிஞ்சு மறைச்சாங்களா தெரிய, கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. தரத்தை சொல்லக்கூடியதை பார்க்காம இருந்திருப்பாங்களா? அப்ப இந்த ஆய்வு நீங்க நம்ப போறீங்களா? ஆய்வினுடைய ஆரம்பமே போய் குளறுபடியா இருக்கு, லைஃபா இருக்கு.
இந்த மாதிரி தில்லுமுள்ளு பண்ணி ஆய்வு செஞ்சு சொல்லியிருக்காங்களே ஆரம்பமே, இந்த ஆய்வுல இறையச்சை இருக்குமா? இந்த ஆய்வுல உண்மை இருக்குமா? இது ஒண்ணு கிடையாது. இந்த ஹதீஸ ஹுசைன் சலீம் அசத் என்பவர் பலகீனம்னு சொல்லி இருக்காரு. இது ஒரு ஹதீஸா? அடுத்து ஒரு ஹதீஸ சொல்றாங்க. மன் கால ஃபில் குர்ஆனி பிகைரி இல்மின் ஃபல்யதபவ மகாதஹு மினன் நார். யார் குர்ஆனில் இல்மு இல்லாமல், ஞானம் இல்லாமல் விளக்கம் கொடுப்பாரோ அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸ் அவர் எடுத்து சொல்றார். இதனுடைய அறிவிப்பாளர் தொடர பார்த்தாரா? பார்க்கல. நம்ம எல்லாம் ஜாஹில்னு சொல்லக்கூடிய ஆள் அவரு. அவர் பேசி சீடியில சொல்றாரு, ஹதீஸ் தெரியாத ஜாஹில்கள். யாரா? இவ்வளவு நாள் இந்த சமுதாயத்துக்கு ஹதீஸ சொன்ன ஒரு ஆளை பார்த்து, ஏகத்துவத்தை விளக்கிய ஆளை பார்த்து ஹதீஸ படிக்காத ஜாஹில் அப்படின்னு சொல்றாரு. இப்ப யாரு ஜாஹில்னு தெரிய போகுது. இந்த ஹதீஸ சொல்றாரு. இந்த ஹதீஸ் எப்படிப்பட்ட ஹதீஸ்? இந்த ஹதீஸ்ல அப்துல் அலா என்ற ஒரு ஆள் வருகிறார், பலகீனமான ஆள். இவரை பத்தி அஹமது இப்னு ஹம்பல் அவர்கள் சொல்கிறார்கள், லஈஃபுல் ஹதீஸ், இவர் ஹதீஸ்ல பலகீனமான ஆளு. அபூ ஜுர்ஆ சொல்கிறாரு, லஈஃபுல் ஹதீஸ், ஹதீஸ்ல பலகீனமான ஆளு. நஸஈ சொல்றார், லைஸ பில் கவி, இவர் வலிமையான ஆளு கிடையாது. இப்னு மாயின் சொல்றாரு, லைஸ பிதாலிகல் கவி, இவர் அந்த அளவுக்கு வலிமையான ஆளு கிடையாது. அபு அலி கராபீசி சொல்றாரு, கானமின் அவுஹன் நாஸ், மக்களிலேயே இவர் அதிக தப்பு செய்யக்கூடியவராக இருந்தார். இப்னு சாது சொல்றாரு, கான லைஃபன் ஃபில் ஹதீசி, ஹதீஸ்ல இவர் பலகீனமான ஆளா இருந்தாரு. இத்தனை அறிஞர்களும் சொல்லி இருக்காங்க. எங்க இருக்கு இந்த விளக்கங்கள் எல்லாம்? தஹதீபுல் கமால்ல இருக்கு. மிஸ்ஸி இமாம் தொகுத்த தஹதீபுல் கமால்ல இருக்கு. நாமளா கையில மடியில போட்டு கொண்டு வரல. இது ஒரு விளக்கம், ஆதாரபூர்வமாக பலகீனம்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க என்ன செய்வாங்க இந்த அறிஞர்கள்? இந்த முஃப்தி உமர் இந்த மாதிரி ஆட்களை என்ன பண்ணுவாங்கன்னா, ஹதீஸ்களை விதிய கூட பார்க்க மாட்டாங்க. அறிஞர்கள் சொல்லி இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அந்த அறிஞர்களாவது இந்த ஹதீஸ் சஹீஹ் சொன்னாங்களா? கால ஷேகுல் அல்பானி லஈஃப், இமாம் அல்பானி அவங்க சொல்றாங்க இந்த ஹதீஸ் பலகீனமானது. ஷுஐபுல் அர்னாத்தூர் அவர் சொல்றாரு, இஸ்னாதுஹு லஈஃப், இந்த ஹதீஸுடைய சனது பலகீனமா இருக்கு. ஹுசைன் சலீம் அசத் என்பவர் சொல்கிறார், இஸ்னாதுஹு லஈஃப், இதனுடைய அறிவிப்பாளர் தொடர் பலகீனமா இருக்குன்னு சொல்றார். பலகீனமான இத்தனை அறிஞர்கள் சொல்லி இருக்காங்க, காரணத்தோட சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தூக்கிட்டு மக்கள்கிட்ட சொல்றாரு. இது ஒரு இரண்டாவது ஹதீஸ். மூணாவது ஒரு ஹதீஸ், அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்ககிட்ட கேள்வி கேட்கப்படுதான். குர்ஆனுக்கு விளக்கம் கொடுப்பதை பற்றி கேள்வி கேட்கப்படுது. அப்ப அபூபக்கர் அவங்க சொல்றாங்களா, ஐயு சமாயின் துதில்லுனி வ ஐயு அர்லின் துகில்லுனி வ ஐன அத்ஹப் வ கைஃப அஸ்னா இதா குல்து ஃபி ஹர்ஃபின் மின் கிதாபில்லாஹி பிகைரி மா அராத தபாரக வ தஆலா. அல்லாஹ்வுடைய வேதத்தில் எனக்கு அல்லாஹ் நாடாத விளக்கங்களை நான் சொல்லிவிட்டால், இந்த வானம் எப்படி என்னை எனக்கு நிழல் கொடுக்கும், இந்த பூமி எப்படி என்னை சுமந்து கொள்ளும், நான் எங்கே செல்வேன், என்ன செய்வேன் என்று அபூபக்கர் சொல்றதா ஒரு ஹதீஸ சொல்றார். இது அபூபக்கருடைய கூற்று. சொல்லுங்க, சஹாபியுடைய கூற்றா இருந்தாலும் எடுத்து சொல்ல தப்பு கிடையாது. ஆனால் சரியான் பார்க்கணுமா இல்லையா? இந்த செய்தியை பதிவு பண்ண இமாம் பைஹகி அவங்க சொல்றாங்க, பதிவு பண்ணிட்டு சொல்றாங்க பாருங்க. பதிவு பண்ண ஆளே சொல்கிறார்கள், வரவாஹு இப்னு அபி முலைகா அன் அபி பக்ரின் கதாலிக்க முர்சலன். அபூபக்கர் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை இப்னு அபி முலைகா தொடர்பு அருந்ததாக அறிவிக்கிறார். தொடர்பு முழுமையாக உள்ள ஹதீஸா இது? தொடர்பு அருந்த செய்தி, முழுமையான தொடர் இல்லை என்று பைஹகி இமாமே சொல்லியிருக்கார் ஹதீஸை பதிவு பண்ணிட்டு. இதை இவர் பார்க்கல, பார்த்து தெரிஞ்சு மறைச்சாரன்னு தெரியல. அப்ப ஏன் இப்படி ஆய்வு செஞ்சு மக்களை குழப்புறீங்க? இலங்கையிலிருந்து வரக்கூடிய ஒரு சகோதரர் சொல்றாரு, இப்படி எல்லாம் பலகீனமான ஹதீஸ சொல்லி இந்த தமிழகத்தில் உள்ள மக்கள் பாவம் இப்படி எல்லாம் வழிகெடுக்கிறாங்களே என்று பரிதாபப்பட்டு செல்கிறார். இந்த மாதிரி நிலைமை இதை கேட்ட மக்கள் என்ன நினைப்பாங்க? அமானிதமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்குரிய தனித்தன்மை என்ன? சஹீ லைஃப் பாக்குறது தான். வேற யாருடைய கூட்டம் நம்ம பார்க்க மாட்டோம், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு தான் பார்ப்போம். அந்த முறையை பேணாம ஆய்வினுடைய ஆரம்பமே ஹராமான செயலை செஞ்சு ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆய்வை எப்படி நம்ப முடியும்? இது சரியாமதோ? இந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. சரி,
இந்த ஹதீஸ்கள் எல்லாம் சரி என்று வைத்துக் கொண்டாலும் அதுல என்ன சொல்லப்படுது, நமக்கு எதிராக சொல்லப்படுதா, பிகைரி இல்மின் மன் கால ஃபில் குர்ஆனி பிகைரி இல்மின், குர்ஆனில் யார் ஞானம் இல்லாமல் சொல்வாரோ அவருக்கு தான் அவ்வளவு பெரிய தண்டனைன்னு சொல்லப்படுது. இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது குருடனாவும் சப்பானியனாவும் மூக்கு பெரியனாவும் கால் உடைந்தனாவும் கை உடைந்தனாவும் கூணனு இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடு இருக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், திருத்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே, கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினலாபிதீன், அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. ஞானம் இல்லாம சொல்லக்கூடாது. பிஜே அவர்கள் அளித்த அந்த விளக்கங்கள் எல்லாம் தக்க காரண காரியங்களோடு தகுந்த சான்றுகளோடு தான் விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. இதுல என்ன எதிராக இருக்கிறது? இவர் தான் சொன்னாரு, இத்தகுல் ஹதீஸ் அலைய இல்லாம அலிம்தும், நபிகள் நாயகம் சொன்னதாக, உறுதியான விஷயங்களை தவிர என் மீது ஹதீஸ் சொல்வதை பயந்து கொள்ளுங்கள். இவர் தான் சொன்னாரு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், عن النبي صلى الله عليه وسلم قال اتقوا الحديث علي إلا ما علمتم. என் மீது ஹதீஸை சொல்வதை, அதாவது நான் கூறியதாக ஹதீஸ் சொல்வதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரிந்த உறுதியாக தெரிந்த விஷயங்களை தவிர. அதாவது நான் கூறினேன் என்று எது உங்களுக்கு தெளிவாக தெரிந்ததோ அந்த விஷயங்களை, அந்த ஹதீசுகளை நீங்கள் சொல்லுங்கள். எது விஷயமாக உங்களுக்கு இல்ம் இல்லையோ நீங்கள் என் மீது அதை சொல்லாதீர்கள், பயந்து கொள்ளுங்கள். என் மேல ஹதீஸ பாக்குறேன் சொல்லிடாதீங்க, உறுதியா தெரிஞ்சா சொல்ல, நான் சொன்னதுதான் அப்படின்னு உறுதியானா சொல்லுங்க. இவர் தான் சொன்னாரு. ஆனா பாக்குற உறுதியாகாத விஷயங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார். தஃப்சீருடைய உசூல்கள் தெரியல. இவர் என்ன சொல்றாரு, தஃப்சீர் சொன்னா குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதான் தஃப்சீரா கொடுக்கணுமா, அதுக்கு அடுத்து நம்ம வேற எதையும் வச்சு என்ன செய்யக்கூடாதா, தஃப்சீர் செய்யக்கூடாது, குர்ஆனை இருக்குதான் பார்க்கணும், இல்லன்னா சும்மா இருந்துடணும் அப்படிங்கிறாரு. இது தஃப்சீருடைய உசூலா? இது உங்களுக்கு தஃப்சீரை பத்தி என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சா இப்படிலாம் பேசுவீங்களா? இவரே பல இடங்கள் என்ன பண்றாருன்னா, குர்ஆனுக்கு குர்ஆனை வச்சு விளக்கம் கொடுக்கறாங்க. இவர் குர்ஆனுக்கு குர்ஆனை வச்சு விளக்கம் கொடுப்பதுடன் ஹதீஸுக்கு ஹதீஸை வச்சு விளக்கம் கொடுப்பதுடன் சஹாபாக்கள கூற்றுக்களை எடுக்கிறார். சில இடங்கள்ல அறிஞருடைய கூற்றுக்களை எடுக்கிறார். அப்புறம் என்ன நீங்க பேசுறீங்க, குர்ஆன் ஹதீஸ்ல இருந்தாலும் விளக்கம் கொடுக்கணும்னு முதல்ல நீங்க கடைபிடிக்கணும். நீங்களே கடைபிடிக்கலங்கிறப்ப அப்புறம் எங்கிட்ட வந்து சொல்லக்கூடாது, குர்ஆன் ஹதீஸ் தான் நீங்க அதுல இருந்தா விளக்கம் கொடுக்கணும் சொல்லக்கூடாது. நீங்களே முதல் சரியில்லையே. அப்ப இது தஃப்சீர்னா என்னன்னு தெரியல. தஃப்சீருடைய உசூல் என்னன்னு சொன்னா, குர்ஆனுக்கு குர்ஆனை வைத்தும் சில நேரங்களில் விளக்கம் கொடுக்கப்படும். அந்த விளக்கம் அழகானது, கொடுக்கலாம். அப்படி குர்ஆனுக்கு ஹதீஸை வச்சு விளக்கம் கொடுக்கலாம். இதுவும் தஃப்சீருடைய ஒரு வழிமுறை தான். அடுத்தது அகராதி பொருள்கள். சில வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தம் தெரியாது, அகராதி டிக்ஷனரிக்கு போய் அங்கிருந்து அர்த்தங்களை விளங்கி குர்ஆனுக்கோ ஹதீஸுக்கோ விளக்கம் கொடுக்கலாம். அது மாதிரி இலக்கியங்களுக்கு போறது, இலக்கியங்கள்ல குர்ஆன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்குன்னா இந்த மாதிரி இலக்கியங்கள்ல இருக்கா, இப்படி போய் விளக்கம் கொடுக்கலாம். இதெல்லாம் தஃப்சீருடைய ஒரு வழிமுறை தான். அது மாதிரி அறிஞருடைய கூற்றுக்கள், அதையும் பாருங்கள், பார்க்கலன்னு சொல்ல வேண்டாம். எந்த அறிஞருடைய கூற்றையும் பார்க்காதீங்க நம்ம சொல்லவே இல்லை.
எடுத்து பாருங்க. நம்ம என்ன சொல்றோம்? சஹாபாக்களுடைய கூற்றுக்களாக இருந்தாலும் அறிஞருடைய கூற்றுக்களாக இருந்தாலும் அறிஞர்கள் சொல்லிட்டாங்கன்னு அப்படி கண்மூடித்தனமா பின்பற்றாதீங்க சொல்றோம். அவங்க சொல்றதுல சரி இருக்கும், தப்பு இருக்கும். சரியான விளக்கமா இருந்தா எடுத்துக்கோங்க என்றுதான் நம்ம சொல்றோம். அந்த அடிப்படையில விளக்கம் கொடுத்திருக்கிறது. இவர் ஒரு வசனத்தை எடுத்து காமிக்கிறார். பாருங்க எப்படிப்பட்ட தில்லுமுள்ள பண்ணிருக்காங்க. குர்ஆனோட விளையாடினவங்க இவங்க தாங்கிறதுக்கு மிகப்பெரிய ஆதாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுக்கு விளக்கம் கொடுப்பதற்காகத்தான் வந்தார்கள் என்று சொல்வதற்கு இவர் ஒரு வசனத்தை சொல்கிறார். வ அன்ஸல்னா இலைக்க ذிக்ர லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம். நபியே, உங்களுக்கு நாம் குர்ஆனை வழங்கி இருக்கிறோம், இந்த வேதத்தை தந்திருக்கிறோம். எதற்காக? அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த வேதத்தை நீ விளக்க வேண்டும் என்பதற்காக அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்னு இந்த வசனத்தை எடுத்து சொல்றார். ஆமா, அல்லாஹ் சொல்லத்தான் செய்கிறான், சரிதான் அந்த வசனம். ஆனா அத்தோட முடிஞ்சிருச்சு அந்த வசனம், அதுக்கு அடுத்து வார்த்தை இல்லையா? எப்படி வசனத்தை வெற்றாருன்னு பாருங்க. சூரா நஹ்லுடைய 44வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், நபியே, உங்களுக்கு அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தார். நான் உங்களுக்கு இந்த குர்ஆனை இறக்கி வைத்தேன். ஏன்? உங்களுக்கு இறக்கப்பட்ட இதை நீங்கள் மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். குர்ஆனுக்கு விரிவுரையை யாரிடத்திலிருந்து பெற வேண்டும்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து பெற வேண்டும். எந்த வசனங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரிவுரை சொன்னார்களோ, இது இப்படி என்பதாக அதுதான் சரியான விரிவுரை. எந்த வசனங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரிவுரை சொல்லவில்லையோ, எந்த வசனங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரிவுரை செய்வதிலே மௌனம் காத்தார்களோ, அந்த வசனங்களிலே நாமும் மௌனம் காக்க வேண்டும். முதுகு வரைக்கும் சொல்லிக்கிட்டு வாளை மட்டும் கட் பண்ணிடுறது. அதுக்கு பின்னாடி அல்லாஹ் சொல்கிறான், வலஅல்லஹும் யதஃபக்கரூன். குர்ஆனை விளங்குறது பத்தி சொல்லும்போது, நபியே, நீரும் விளக்க வேண்டி இருக்கிறது, அவர்களும் விளங்கிக் கொள்வதற்காக என்று அல்லாஹ் அதற்கு அடுத்த வரியிலே ஒரு சின்ன வாசகத்தை போடுகிறான். இதுவரைக்கும் சொன்னாரு அவர்களும் விளங்க வேண்டும் என்பதற்காக என்பதை சொல்லல. தஃப்சீர்கள் 2 வகை இருக்குன்னு அல்லாஹ் இந்த வசனத்தை நமக்கு சுட்டி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது, மறுப்பதற்கு இல்லை. தொழுகிறது எப்படி நாமளே ஆராய்ச்சி செய்ய முடியுமா? முடியாது. நபிகள் நாயகம் சொன்னாதான் நம்மளால கேட்க முடியும். ஜகாத் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாதான் நம்மளால செயல்படுத்த முடியும். நோம்புடைய சட்ட திட்டங்கள் என்ன, இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு விளக்கம். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குனாதான் நம்மளால விளங்க முடியும். அதே நேரத்தில் தஃப்சீர்கள்ல நாம விளங்கிக் கொள்வதற்கு என்று சில வழிகள் இருக்கிறது, அப்படியும் சில தஃப்சீர்கள் இருக்கிறது. அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காட்டுகிறான். இந்த தஃப்சீர்களை பொறுத்தவரை நம்ம அதை எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும்? ஒரு இபாதத்தை, ஒரு மார்க்க சட்ட திட்டங்களை நாம் சொல்கிறோம். ஒரு இபாதத்தை மார்க்க சட்ட திட்டங்களை சொல்லும் போது அப்ப என்ன கேட்கணும் சொன்னா, இதுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்கணும். அதே நேரத்தில் தஃப்சீர் கொடுக்கிறோம், ஒரு குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறோம், ஒரு ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கிறோம். தஃப்சீரை பொறுத்தவரை குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கா என்று கேட்க கூடாது. இந்த தஃப்சீர்களை பொறுத்த எப்படி பார்க்கணும் சொன்னா, குர்ஆனுக்கு இடிக்காம இருக்கா, ஹதீஸுக்கு முரண் இல்லாம இருக்கா, அரபியுடைய அந்த இலக்கியங்களை பேணுகின்ற வகையில் இருக்கிறதா, கிராமரை பேணுகின்ற வகையில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இப்படித்தான் எல்லா அறிஞர்களும் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இவர் சொல்ற மாதிரி குர்ஆன் ஹதீஸ்ல இருந்தாதான் விளக்கம் கொடுக்கணும் சொன்னா, இன்னைக்கு நம்ம குர்ஆனை பத்தி பேச முடியாது. இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு சந்தேகம் வருகிறது, புது புது சந்தேகங்கள். அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் குர்ஆனை சிறந்து விளக்கம் எடுத்து இருந்தா எடுத்துட்டு வருவோம். இல்ல நம்ம என்ன செய்வோம், நம்மளாகத்தான் குர்ஆனுக்கு முரண்படாத விதத்துல விளக்கம் கொடுக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், குர்ஆன்ல ஒரு வசனம் வருகிறது. மூசா நபி தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து சொல்றாங்க, வயது கால மூசா லி கௌமிஹி யா கௌமி இன்னக்கும் ஸலம்தும் அன்ஃபுஸக்கும் பிஇத்திஹாதிக்குமுல் இஜ்ல. நீங்கள் காளைக்கன்றை கடவுளாக ஆக்கிக் கொண்டீர்கள், அதனால அநியாயம் பண்ணிட்டீங்க. ஃபதூபு இலா பாரியிக்கும், உங்களுடைய இறைவனிடத்தை நீங்கள் தௌபா செய்யுங்கள். ஃபக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கொண்டு கொள்ளுங்கள். தஃப்சீர்னா என்னங்கிறதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன்.
குர்ஆனுடைய வசனத்திலிருந்து நம்ம விளங்கிக் கொள்ளலாம். உங்களை நீங்களே கொன்று கொள்ளுங்கள் அப்படின்னு குர்ஆன்ல வசனம் இருக்கு. இது நமக்கு எப்படி தெரியுது? மூசா நபி தற்கொலை பண்ண சொல்றாரு, உங்களை நீங்களே குத்திக்கோங்க, கொன்று கொள்ளுங்கள் அப்படின்னு மூசா நபி சொல்றாருன்னு ஒரு ஆள் விளங்குவார். அப்படி விளங்கக்கூடாது என்பதற்காக நம்ம என்ன செய்யறோம்? இல்ல, இது அப்படி சொல்லப்பட்ட வாசகம் கிடையாது. மூசா நபி கோபமாக இருந்திருக்கிறார், கோபமா இருக்கும்போது நம்ம பேசுவோம், செத்து தொலையேண்டான்னு சொல்லுவோம். அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? தற்கொலை பண்ணிக்கணும் அர்த்தம் கிடையாது. கோபத்துல வரக்கூடிய வாசகம். அந்த மாதிரி மூசா நபி சொன்னார் என்று நாம் மக்களுக்கு விளக்குகிறோம். இது குர்ஆனுக்கு எதிராக இல்லாத விளக்கம், ஒத்த விளக்கம். ஏனென்றால் தற்கொலை செய்வது மார்க்கத்தில் தடை. அதற்காக நம்ம இப்படி விளக்கம் கொடுக்கிறோம். இப்போ இந்த விளக்கத்தை நம்ம குர்ஆன்ல இருந்து தேட முடியுமா? ஹதீஸ்ல இருந்து தேட முடியுமா? இப்படி பல வசனங்கள் இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸ்ல இருந்தா தஃப்சீர் சொல்லணும்னா குர்துபி எதுக்கு? நீங்க தூக்கிட்டு இருந்தீங்களே குர்துபி, அந்த குர்துபி எதுக்கு நான் கேட்கிறேன். இப்னு கசீர் எதுக்கு தஃப்சீர் இப்னு கசீரை வச்சிருக்கீங்க? ராசி எதற்கு? தஃப்சீர் ராசி எதற்கு? பல தஃப்சீர்களை வச்சிருக்கீங்க எதற்கு? அந்த தஃப்சீர் எல்லாம் வெறும் குர்ஆன் வசனத்தை வச்சு விளக்கம் கொடுத்திருக்காங்களா? மத்த வச்சு காரண காரியங்களோட குர்ஆன் வசனத்தை விளக்கம் கொடுக்கலையா? அப்ப குர்ஆனை பத்தி எப்படி தஃப்சீர் கொடுக்கணும், அதனுடைய விதி என்ன, அதனுடைய உசூல் என்ன, சட்ட திட்டங்கள் என்ன, அது கூட இவருக்கு தெரியல. சரி, குர்ஆனை வச்சு நீங்க விளக்கம் கொடுக்குறீங்க, ஹதீஸை வச்சு நம்ம விளக்கம் கொடுக்கிறோம். அப்படி கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆனை வச்சு அந்த ஹதீஸை வச்சு கொடுத்த விளக்கங்களா? எத்தனையோ குர்ஆன் வசனங்கள் நம்ம விளக்கமாக கொடுக்கிறோம். சில நேரங்கள்ல அது பொருந்தது, பொருந்தாமையும் போயிருது. குர்ஆன் வசனத்தை வச்சு விளக்கம் கொடுத்தாலும் ஹதீஸை வச்சு விளக்கம் கொடுத்தாலும் சில நேரங்கள்ல பொருந்தும், சில நேரங்கள் தப்பா போயிருது. அப்ப இந்த வசனம் தான் இந்த வசனத்துக்கு விளக்கம் நபிகள் நாயகம் சொன்னாங்களா? இந்த வசனத்துக்கு இந்த ஹதீஸ் தான் விளக்கம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? நம்ம தான் என்ன செய்யறோம்? முறையாக விளங்க வேண்டும் என்று சில விதிகளை வகுத்துக் கொண்டு ஒழுங்கான அடிப்படையில் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறோம். இந்த அடிப்படை தெரியாம பெரிய மேதாவி மாதிரி, அறிவாளி மாதிரி குர்ஆனை தெரிந்தா கொடுக்கணும், அப்படின்னா எல்லா பேரும் அப்படில கொடுக்கணும், இப்படி அவர் சொல்கிறார். இது தஃப்சீர் செய்யக்கூடிய முறையே கிடையாது. இவர் சில கருத்துக்களை தஃப்சீர் குர்துபியிலிருந்து எடுத்து சொல்றார். என்ன கருத்துக்கள் சொன்னா, அந்த காலத்தில் சில அறிஞர்கள் இருந்தார்களாம். இமாம் இப்னு அத்தியா அவங்க சொல்றதை எடுத்து போடுறார். எதுக்குன்னு சொன்னா, பெரும்பெரும் சஹாபாக்கள், பெரும்பெரும் தாபியீன்கள், பெரும்பெரும் அறிஞர்கள் இந்த குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்காம பயந்து நடுங்கினார்கள். அவங்கள விளக்கம் கொடுக்காம இருந்துகிட்டாங்க, விளக்கமே கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. இப்னு அத்தியா சொல்றதாக இந்த விளக்கத்தை அவர் எடுத்து போடுறாரு. ஆமா, இப்னு அத்தியா சொல்லத்தான் செய்யறாரு, அந்த விளக்கம் இருக்கத்தான் செய்யுது. அதற்கு அடுத்த வரியிலேயே இப்னு அத்தியா இன்னொரு விளக்கத்தையும் சொல்றாரு. அந்த விளக்கத்தை இவர் எடுத்து சொல்லணுமா இல்லையா? எப்படி மேல உள்ள இந்த விளக்கத்தை எடுத்து சொன்னாரோ அது மாதிரி கீழேயும் விளக்கம் எடுத்து சொல்லப்படுது. இப்னு அத்தியா சொல்றாங்க, அந்த விளக்கத்தை சொல்லல. அது என்ன விளக்கம்? இப்னு அத்தியா அவங்க சொல்றாங்க, வ கான ஜில்லத்தும் மின ஸலஃபி கஸீருன் அததுஹும், சலஃபுகள்ல முன்னோர்கள்ல பெரும்பாலான அறிஞர்கள் அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. யுஃபஸீருனல் குர்ஆன, அவங்க குர்ஆனுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. விளக்கம் கொடுக்காமல் இருந்த ஒரு கூட்டம், குர்ஆனுக்கு பயந்துகிட்டு நம்ம எதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லி அப்படி இருந்தாங்க, அது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டத்தையும் சொல்றாரு, குர்ஆனுக்கு விளக்கம் கொடுத்த கூட்டத்தை, அதையும் எடுத்து சொல்லல. அவங்க அதிகமா இருக்காங்க, அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. ஏன் விளக்கம் கொடுத்தாங்க? வஹும் அபகவ் அலல் முஸ்லிமீன ஃபீ ஸாலிக ரலியல்லாஹு அன்ஹும், அவர்கள் இந்த விஷயத்துல முஸ்லிம்கள் மீது இறக்கப்பட்டாங்க. விளக்கம் கொடுக்காண்டா முஸ்லிம்கள் தப்பா விளங்கிடுவாங்க, வழிகேட்டுக்கு போயிட்டா என்ன செய்யறது? இன்னைக்கு பிஜே அவங்க கொடுத்த விளக்கங்கள்லாம் என்ன விளக்கங்கள்ங்கிறீங்க? அவங்க எல்லாம் தப்பா குர்ஆனை சந்தேகப்படுற மாதிரியா விளக்கம் கொடுத்திருக்காங்க. குர்ஆனை சந்தேகப்படுற மாதிரி விளங்கி கொள்ள கூடாது என்பதற்காகத்தான் பல விளக்கங்களை கொடுத்திருக்காங்க. அப்படி தரப்பட்ட விளக்கங்கள் தான் பின்னாடி அதிகமான விளக்கங்கள். பாருங்கள், குர்ஆன் மட்டும் போதும் சொல்றவங்களுக்கு ஏராளமான மறுப்புகள் விளக்கங்கள் அதுல இருக்கும். ஹதீஸ் வேண்டாம் சொல்லக்கூடியவங்களுக்கு மறுப்புகள் இருக்கும். தப்பா யார் விளங்குறாங்களோ அவங்க விளங்கக்கூடாது என்பதற்காக இந்த விளக்கங்கள் தரப்பட்டு இருக்கிறது. இப்படி ஒரு கூட்டம் இருந்துச்சான். ஃபம்மா சதுருல் முஃபஸ்ஸிரீன வல் முஅய்யிது ஃபீஹிம், இந்த தஃப்சீர் செய்யக்கூடியவங்கள ஆரம்பம் யாருன்னு சொன்னா அலி இப்னு அபி தாலிப், அலில அவங்க, வயத்துலுஹு அப்துல்லா இப்னு அப்பாஸ், அலில உங்களுக்கு அடுத்து குர்ஆனுக்கு விளக்கம் கொடுத்தவர் அப்துல்லா இப்னு அப்பாஸ். வஹுவ தஜர்ரத லில் அம்ரி வ கம்மலஹு, அவர் இந்த விஷயத்துக்காக வேண்டிய ஒதுங்கினார், அதை பூர்ணப்படுத்த தஃப்சீர் குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்கிறத தன்னால் முடிஞ்ச அளவு நிறைய செய்தார்.
வதபியஹுல் உலமாஉ அலைஹி. இங்கதான் விஷயம். இவர்களை பின்பற்றி அறிஞர்களும் விளக்கம் கொடுத்தார்கள். அறிஞர்கள் என்ன பண்ணிருக்காங்களா? முஜாஹிதீன் வ ஸஈத் இப்னு ஜுபைர் வ கைரிஹிமா. முஜாஹித், சயீத் இப்னு ஜுபைர், இது அல்லாத மற்ற அறிஞர்கள் எல்லாம் இவங்களை ஃபாலோ பண்ணி விளக்கம் கொடுத்திருக்காங்க. அவங்க கொடுத்த மாதிரி இவங்களும் விளக்கம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரா இல்லையா? விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்துச்சா இல்லையா? அப்புறம் என்ன விளக்கம் கொடுக்க கூடாதுங்கிறீங்க? இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். மேல சொன்ன இப்னு அத்தியாவுடைய கூற்ற சொல்லிட்டு கீழே தான் இப்னு அத்தியா சொல்றாரு, அதை எடுத்து போடல. இன்னும் பாருங்க, அவர் எந்த ஹதீஸ சொன்னாரோ அந்த ஹதீஸுக்கு அடுத்த பக்கங்கள்ல இந்த விளக்கங்கள்லாம் வருது. குர்துபி இமாம் சொல்றாரு, சில அறிஞர்கள் சொல்றாங்களா, இவர் மாதிரி உள்ள அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதான் நம்ம என்ன செய்யணும், விளக்கமா கொடுக்கணும். அது அல்லாஹ் நம்ம என்ன செய்யக்கூடாது, விளக்கம் கொடுக்க கூடாதுன்னு சில பேர் சொல்றாங்க. அவங்களுடைய கூற்ற சொல்லிட்டு குர்துபி இமாம் சொல்றாரு, ஓ பாத்திலுன் ஐயகுனல் முராது பிஹி அல்லா யதகல்லம அஹதுன் ஃபில் குர்ஆனி இல்லா பிமா சமியஹு. குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியைத்தான் சொல்ல வேண்டும் என்று சொல்வது தப்பு. அது தப்பு, அந்த விளக்கம் பாத்தில், தவறானது. குர்ஆன்ல வேற எதையும் பேசக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வந்திருக்கக்கூடிய செய்திகளை சொல்லித்தான் விளக்கம் கொடுக்க வேண்டும், வேற எந்த விளக்கத்தையும் கொடுத்துடக்கூடாது என்று சொல்வது தவறு. ஏனென்றால் ஃபைன்ன ஸஹாபத ரலியல்லாஹு அன்ஹும் கத் கரவுல் குர்ஆன, சஹாபாக்கள்லாம் குர்ஆனை படிச்சாங்க. வக்தலஃபு ஃபீ தஃப்ஸீரிஹி அலா உஜூஹின், அதற்குரிய விளக்கத்துக்காக வேண்டி பல கோணங்கள்ல கருத்து வேறுபாடு கொண்டார்கள். ஒலைஸ குல்லுமா காலூஹு, சஹாபாக்கள் சொன்ன எல்லா விஷயமும் கவனிக்க வேண்டும் மக்களே, சஹாபாக்கள் சொன்ன எல்லா விஷயமும் சமியூஹு மினன் நபியி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடமிருந்து கேட்ட செய்திகள் அல்ல. எல்லாத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுதான் அவங்க விளக்கம் கொடுத்தாங்களா? அவங்களா கொடுத்தாங்க. அப்படின்னு இருக்கும்போது குர்ஆன் ஹதீஸ்ல இருந்தாதான் கொடுக்கணும்னு சொல்றது தப்பு, பாத்தில் அப்படின்னு குர்துபி சொல்லியிருக்காரு. தஃசீர்ல இருந்து கொஞ்சத்தை எடுத்து சொல்லி கொஞ்சத்தை மறைக்கிறீங்களே, ஏன் இந்த யூதனுடைய வேலையை நீங்க செய்றீங்க? அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? குர்ஆன்ல மட்டும் விளையாடல, குர்துபி தஃசீர்ல விளையாண்டு இருக்கீங்க. குர்துபி இமாமுடைய தஃசீர்ல மனிதர்கள் எழுதிய கருத்துக்கள்லையும் பாதியை மறைச்சு பாதியை வெட்டி இருக்கீங்க. அப்படிப்பட்ட குழப்பவாதிகள், இவர்களை மக்கள் அடையாளம் காண வேண்டும். அடுத்து நபித்தோழருடைய விளக்கத்தை பத்தி சொல்றார். நபித்தோழருடைய விளக்கங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பா என்ன செய்யணுமா, நபித்தோழருடைய விளக்கங்களை ஏற்றே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதை சொல்லும் போது இவருக்கு தகுதி இருக்கிறதா? இவர் சொல்லலாமா? இவர் தான் ஆரம்பத்தில் ஒரு பலகீனமான ஹதீஸை சொன்னார். என்ன ஹதீஸ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுக்கு விளக்கம் கொடுத்தா ஜிப்ரீல் சொன்ன விளக்கத்தை தான் கொடுப்பாங்க, மற்றபடி சுயமா சொல்ல மாட்டாங்க அப்படின்னு இவர் தான் ஒரு பலகீனமான ஹதீஸை சொன்னாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயமா சொல்ல மாட்டாங்க என்று இருக்கும்போது நீங்க எப்படி சொல்லலாம்? நம்மகிட்ட கேள்வி கேட்டாரு. இந்த கேள்வி சஹாபாக்களும் பொருந்ததானே செய்யும். அந்த லைஃபான ஹதீஸை சொல்லக்கூடிய நீங்க, அப்ப சஹாபாக்கள்கிட்ட மட்டும் ஜிப்ரீல் வந்தாங்களா? ஜிப்ரீல் சஹாபாக்களுக்கு விளக்கத்தை கத்து கொடுத்துட்டு போனாரா? அந்த பலகீனமான சொல்லக்கூடிய உங்களுக்கு சஹாபாக்களை பின்பற்றலாம் என்று சொல்வதற்கு என்ன அருகதை இருக்கிறது, என்ன தகுதி இருக்கிறது? அந்த ஹதீஸ் சொல்லிட்டு நம்ம நீங்க இப்படி சொல்லலாமா? அப்ப இவர்களை முரண்படுகிறார்கள். ஒரு கருத்து சொன்னா தெளிவா சொல்லணும், முரண்பட்ட விதத்தில் விளக்கத்தை பார்க்கிறோம். சரி, இது ஒரு மார்க்கம், கட்டாயம் சொல்றீங்க, விளக்கத்தை ஏற்றுக்கொள்வது அவசியம் சொல்றீங்க. இது மார்க்க சம்பந்தமான ஒரு விஷயம். சஹாபாக்களுடைய கூற்றுக்கள் எல்லாம் கட்டாயம் சொன்னா ஏதாவது ஒரு குர்ஆன் வசனத்தை காட்டுங்க, சஹாபாக்களுடைய கூற்றுக்கள் நீங்க ஏத்துதான் ஆகணும்னு காட்டுங்க.
ஹதீஸ்ல ஏதாவது இருந்தா உன்னை காட்டுங்க. குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல. சரி விடுங்க, சஹாபாக்களுடைய கூற்றுக்கள்ல காட்ட முடியுமா? ஏதாவது ஒரு சஹாபி நான் சொல்றதுதான் இந்த மக்கள் கடைபிடிக்கணும், ஏதாவது ஒரு சஹாபி. அபூபக்கர்லாம் சொன்னாங்கல்ல, பல உமரை சொன்னாங்க, பல சஹாபாக்களை சொன்னாங்கல்ல, அந்த சஹாபாக்கள்லாம் என்னுடைய விளக்கத்தை தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? சஹாபாக்களே பின்பற்றவில்லை. சில சஹாபாக்களுடைய கருத்துக்களை முன்னிருக்கும் போதே உதறி தள்ளினார்கள், சரியில்லைங்கிற காரணத்துக்காக வேண்டி. அவங்களே சொல்லலையப்பா. தாபியின் பின்னாடி வந்த தாபியன்கள் கொடுத்த விளக்கத்தை பல சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. தாபியன்களுக்கு தடை போட்டாங்களா? தன்னுடைய மாணவர்களுக்கு விளக்கத்தை சொல்லி தரும்போது என்னுடைய கருத்தை தான் நீங்கள் ஏற்க வேண்டும், நான் சொல்லாத விளக்கத்தை நீங்க சொல்லக்கூடாதுன்னு எந்த தாபீனுக்காவது சஹாபாக்கள் சொன்னாங்களா? இவங்களா சஹாபாக்களை பின்பற்றக்கூடியவங்களா? சஹாபாக்களும் சொல்லல, அல்லாவும் சொல்லல, அல்லாவுடைய தூதரும் சொல்லல, இவங்க சொல்லிட்டு சஹாபாக்களை மதிக்க வர்றாங்களா? இதான் மதிக்கிறது? சஹாபாக்கள் சொல்லாத செய்யறதா மதிக்கிறது? இந்த மாதிரி செய்யறத பாக்குறோம். சஹாபாக்களுடைய விளக்கங்களை நாங்க ஏன் அதை அவசியமா ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்ல மாட்டேங்கிறோம்? ஏன் கட்டாயம் என்பதை நாங்க மறுக்கிறோம்? விளங்கிக் கொள்ள வேண்டும், சஹாபாக்களும் மனிதர்கள் தான். ஒருவருடைய கூற்றுல இதை ஏத்துக்கலாம், இதை ஏத்துக்கிற கூடாது என்று பிரிக்காமல் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் ஒருவருடைய கூற்று இருக்கிறது என்றால் அது அல்லாஹ்வுடைய கூற்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்று. இந்த ரெண்டை தவிர மற்ற மனிதருடைய சொற்கள் எல்லா மனிதருடைய கூற்றுக்களிலும் ஏற்கத்தகுந்த செய்திகளும் இருக்கும், ஏற்கத்தகாத செய்திகளும் இருக்கும். இதான் எல்லா பேருக்கும் உள்ள நிலைமை. சஹாபாக்குடைய கூற்றுக்களை கண்டிப்பா ஏத்துக்கணுங்கிறாங்கல்ல, அவங்க எல்லா பேரும் சரியாத்தான் விளக்கம் கொடுத்தாங்களா? எல்லா குர்ஆன் வசனங்களுக்கும் தப்பே செய்யாம சரியாக 100க்கு 100 சரியாக விளக்கம் கொடுத்தாங்க. அப்படி உங்களால் நிரூபிக்க முடியுமா? சஹாபாக்கள் எங்க கொண்டு போறாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கொண்டு போறாங்க. தப்பே இல்லாம சொல்லக்கூடிய ஒரு ஆளுடைய கூற்று அல்லாஹ்வுடைய கூற்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஹதீஸ் அல்லாஹ் சொல்லி கொடுத்தனால அதுலயும் தப்பு வராது. இவங்க என்ன சொல்றாங்க? சஹாபாவுடைய கூற்று எல்லாம் ஹுஜ்ஜத்து, அது ஆதாரம் அப்படிங்கிறாங்க. சில சஹாபாக்களுடைய அந்த விளக்கங்களை நான் சொல்றேன். இதெல்லாம் சஹாபாக்களை இழிவுபடுத்தணும், அவங்கள மோசமா பேசணும், இதுக்காண்டி நம்ம சொல்லவே இல்லை. அல்லாஹ் அறிந்தவன். எங்களுடைய உள்ளங்களை சஹாபாக்கள் எந்த அளவுக்கு மதிக்கிறோம் என்பதை அல்லாஹ்வுக்கு தெரியும். இவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சஹாபாக்களுடைய கூற்றுக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது? பல குர்ஆன் வசனங்களுக்கு அவர்கள் தவறாக விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். தஃசீரை படிக்காத ஜாஹில்கள் இவர்கள். படிச்சிருந்தா தெரியும், சும்மா சொல்லிட்டு போயிடலாம். சஹாபாக்களுடைய கூற்றுகளை மதிக்கிறோம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். சஹாபாக்களை மதிக்கத்தானே செய்யறாங்க, கூற்றுக்களை ஏத்துக்கிறோம் தானே சொல்றாங்க, தெரியும். ஆனா தஃசீரை படிச்சு பாருங்க, இந்த விளக்கத்தை நீங்க சொல்ல மாட்டீங்க. தஃசீரை படிக்காத முட்டாள்களாக இருக்கிறார்கள். எத்தனை வசனங்களுக்கு தப்பு தப்பான விளக்கங்களை சஹாபாக்கள் கொடுத்திருக்கிறார்கள். ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்ளட்டும். அவர் மேல குற்றம் சொல்றதுக்கு இல்ல, அவங்களை பின்பற்றலாமா இல்லையா என்று வரும்போது தகுந்த சான்றுகளை சொல்லி நிரூபிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நாம் தள்ளப்படுகிறோம். விளக்கத்தை பார்க்கிறோம். இப்னு மசூத் அவங்க ஒரு குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யௌம தஅதி ஸமாஉ பிதுகானின் முபீன், அந்நாளில் வானம் தெளிவான புகையுடன் வரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு ஆள் விளக்கம் கொடுக்கிறார். இப்னு மசூத் அவங்களுடைய காலத்துல ஒரு ஆள் விளக்கம் கொடுக்கிறார். மறுமை நாள்ல புகை வரும், மறுமை நாள் கியாமத் நாள் வரும்போது, அப்ப உலகம் அழிக்கப்படும் போது புகை வரும். அந்த புகை முனாஃபிகீன்களுடைய காதுகளை பிடிக்கும், அவருடைய பார்வைகளை பிடிக்கும். இது புகாரில் இருக்கு இந்த சம்பந்தமான செய்தி. புகாரில் 4401 அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறார். இந்த விளக்கம் இப்னு மசூதுக்கு கிடைக்குது. உடனே இப்னு மசூத் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க? கோவப்படுறாங்க. கான முத்தக்கியன் சாஞ்சிருந்தாங்க. இந்த விளக்கத்தை கேட்டவங்க கோவப்படுறாங்க. கோவப்பட்டு என்ன செய்யறாங்க? கண்டிக்கிறாங்க. கண்டிச்சுட்டு சொல்றாங்க, புகைன்னு சொன்னா என்ன தெரியுமா? அல்லாஹ் அந்த வசனத்துல புகைன்னு சொல்றானே, அந்நாளில் தெளிவான புகையுடன் வானம் வரும் சொல்றானே, அந்த புகைனா என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. அப்படி பஞ்சம் ஏற்படும் போது மக்கள் எல்லாம் பசியில இருந்தாங்க. அவங்க இஸ்லாத்துக்கு வராதனால இந்த மாதிரி அவர்களுக்கு தண்டனை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். பசியின் காரணத்தினால் கண்ணெல்லாம் மயங்கி போய் கண்ணெல்லாம் அடைச்ச மாதிரி ஒரு புகை மூண்ட மாதிரி இருக்கும் பாருங்க,
அதத்தான் அல்லாஹ் இத சொல்ற இந்த வசனத்துல சொல்றான். உண்மையான புகை கிடையாது. அங்க சொல்லப்பட்ட துகானுங்கிற வார்த்தைக்கு என்ன விளக்கமா? உண்மையான புகை கிடையாது. பசியின் காரணத்தினால் கண்ணெல்லாம் மயங்கி சொக்கி போய் ஒரு மாதிரியா இருக்கும் பாருங்க, அதத்தான் அல்லாஹ் சொல்றான்னு சொல்லி இப்னு மஸ்ஊத் விளக்கம் கொடுக்கிறார். ஆனா ஹதீஸ்ல பாக்குறோம், முஸ்லிம்ல இருக்கு 5162வது செய்தி. அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னஹா லன் தகூம ஹத்தா தரவுன கப்லஹா அஷ்ர ஆயாத்தின். நீங்கள் அந்த கியாமத் நாளை, உலகம் அழியக்கூடிய நாளை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் 10 அடையாளங்களை பார்க்கும் வரை. அதுல ஒரு அடையாளமா நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க? ஃபதக்கரத் துகான, புகையை சொன்னார்கள். ஹதீஸ்ல இருக்கு. அந்த மனிதர் விளக்கம் கொடுத்தாரு பாருங்க, சரிதான். இது ஹதீஸ்ல உள்ள விளக்கத்தை தான் கொடுத்திருக்காரு. கியாமத் நாள்ல புகை வரும், வானம் புகை மூட்டமாக இருக்கும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னதா ஹதீஸ் இருக்கு. ஆனா இந்த ஹதீஸ் இப்னு மஸ்ஊத் அவங்களுக்கு தெரியாத காரணத்தினால சரியா விளக்கம் கொடுத்த ஆளுடைய விளக்கத்தை கூட தப்புன்னு சொல்றாரு. அப்ப எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? ஒரு குர்ஆன் வசனம் சஹாபாக்கள் சரியா தான் விளக்கம் கொடுப்பாங்கன்னா ஏன் ஹதீஸ்ல உள்ள ஒரு விளக்கத்தை இப்னு மஸ்ஊத் மறுத்தாரு? ஹதீஸ்ல உள்ள விளக்கத்தையே மறுத்தாரு. வேணுக்குனே மறுக்கல, அறியாம தெரியாத, ஹதீஸ் தெரியாத மறுத்தாங்க. அப்ப இது எப்படி ஆதாரமா காட்ட முடியும்? சஹாபாக்களுடைய கூற்றுக்களை ஏத்துதான் ஆக வேண்டும் என்று எப்படி சொல்ல முடியும்? இது ஒண்ணு. அடுத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இந்த மாதிரி தவறாக விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான் இத்தாவை பத்தி, வல்லதீன யுத்தவஃபூன மின்கும் வ யதரூன அஸ்வாஜன் யதரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன அர்பஅத அஷ்ஹுரின் வ அஷ்ரா. கணவன்மார்களை இழந்தவர்கள், கணவனை இழந்த பெண்கள் 4 மாதம் 10 நாட்கள் இதா இருக்க வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது பொதுவான ஒரு விஷயம், கணவனை இழந்த பெண்களுக்குரிய சட்டம். இன்னொரு வசனம் வருகிறது, உலாத்துல் அஹ்மாலி அஜலுஹுன்ன யலஅன ஹம்லஹுன்ன. கர்ப்பிணி பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய குழந்தையை பெற்றெடுக்கும் வரை அவர்கள் இதா இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப கர்ப்பிணிக்கு என்ன சட்டம்? ஒரு தனி சட்டம். மற்ற பெண்களுக்கு 4 மாசம் 10 நாள், கர்ப்பிணிக்கு மட்டும் ஒரு தனி சட்டம். என்ன சட்டம்? குழந்தையை பெத்தெடுக்கிற வரைக்கும் அவங்க இதா இருக்கணும். 8 மாசம் ஆகும் சொன்னா 8 மாசம் இதா இருக்கணும். 3 மாசம் ஆகும்னா 3 மாசம் இதா இருக்கணும். 1 மாசம் தான். கணவன் குழந்தை வயிற்றுல இருக்கும்போதே கணவன் இறந்து விட்டான், கணவன் இறந்து 1 மாசத்துல குழந்தை பிறந்துருச்சு, ஆனா இதா முடிஞ்சிச்சு, 1 மாசம் தான் இதா இப்படின்னு குர்ஆன் வசனம் சொல்லுது. இது சம்பந்தமாக சஹாபாக்கள் மத்தியிலையும் ஒரு சர்ச்சை வருது. யாராருக்கு? அபூ ஹுரைரா, இப்னு அப்பாஸ், அபூ சலமா. இது திருமிதியில 1115வது செய்தியாக வருகிறது. 3 பேரும் சர்ச்சையில் ஈடுபடுறாங்க. இது சம்பந்தமா கர்ப்பிணியா இருக்கக்கூடிய பெண் கணவனை இழந்து விட்டால் அவள் எப்படி இதா இருக்கணும், எவ்வளவு நாள் இதா இருக்கணும், கருத்து வேறுபாடு வருது. அப்ப இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாங்கன்னா, கணவனை இழந்த பெண் கர்ப்பிணியாக இருந்தால் அவள் குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் அளவு இருக்கு பாருங்க, அதை பார்க்க கூடாது. குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் உள்ள காலகட்டத்தை பார்க்க கூடாது. நீண்ட காலம் எதுன்னு பார்க்கணும். 4 மாசம் 10 நாள் நீண்ட காலமா, அல்லது பெற்றெடுக்கிற வரைக்கும் உள்ள அந்த காலம் நீண்டதா, இப்படி பார்க்கணும்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? இப்போ 9 மாச கர்ப்பிணியா ஒரு பெண் இருக்கார், கணவன் இறந்து விட்டார். இப்ப இந்த பெண்மணிக்கு இதா காலம் எவ்வளவு? 1 மாசம் கிட்டத்தட்ட அவ்வளவுதான் இருக்கும். ஆனா இப்னு அப்பாஸ் அவருடைய கூற்றுப்படி 1 மாசம்ங்கிறது கம்மி, ஆனா 4 மாசம் 10 நாளுங்கிறது கூட. அதனால இவள் குழந்தையை பெற்றெடுத்தால் 4 மாசம் 10 நாள் தான் இருக்கணும் அப்படி இப்னு அப்பாஸ் விளக்கம் கொடுக்கிறார். இத அபூ ஹுரைரா அவங்களும் அபூ சலமா அவங்களும் மறுக்கிறாங்க. பாருங்க, சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே ஒரு குர்ஆன் வசனத்தை விளங்குறதுல சர்ச்சை, புரியுதுல மறுத்திருக்க அந்த விளக்கத்தை ஏத்துக்கிறல, இப்னு அப்பாஸ் சொல்லக்கூடிய விளக்கத்தை மறுக்கிறாங்க. இது சம்பந்தமா உம்மு சலமா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அவங்ககிட்ட கேட்பமே சொல்லி அவங்ககிட்ட போய் கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, கது வலஅத் சுபைஅத்துல் அஸ்லமியத்து பஅத வஃபாத்தி ஜௌஜிஹா பியஸீரின். சுபைஆ என்ற பெண்மணி, அவருடைய அந்த பெண்மணியுடைய கணவர் இறந்த கொஞ்ச நாள்ல குழந்தையை பெத்தெடுத்துட்டாங்க. கொஞ்ச நாள்ல, அந்த 4 மாசம் 10 நாள்ல வரல, கணவன் இறந்த கொஞ்ச நாள்ல குழந்தையை பெத்தெடுத்துட்டாங்க. அப்ப இது சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போய் ஃபத்வா கேட்கறாங்க, கல்யாணம் முடிக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. ஃபஸ்தஃப்தத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅமரஹா அன் ததஸவ்வஜ. அப்ப நபிகள் என்ன செஞ்சாங்களா? கல்யாணம் முடிச்சுக்கோங்க, குழந்தையும் பெத்தாச்சுல, என்ன 4 மாசம் 10 நாள்
குழந்தையை பெத்தாச்சு, வயித்துல ஒண்ணும் இல்ல, இதான் முடிஞ்சு போச்சு, நீங்க கல்யாணம் முடிச்சுக்கோங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சுபையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொன்னார்கள்னு ஹதீஸ் இருக்கு. ஆனா இப்னு அப்பாஸ் என்ன பண்ணிருக்காங்க, மாற்றமா விளக்கம் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த விளக்கத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கிக் கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதில் 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளில் நடுநிலைமை, விமர்சனங்களில் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வுக் கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமலைக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். ஏகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ எம்ஐ சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராஃப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. சஹாபாக்கள் எப்படி 100க்கு 100 சரியாக விளக்கம் கொடுத்தார்களா? இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நியாயமாக சிந்திக்க வேண்டும். சரியாவும் தப்பாவும் ஒருவர் விளக்கம் கொடுப்பார் என்று இருக்கும்போது திணிக்க கூடாது, வந்து ஏத்துக்கத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லலாம்? குறைஞ்சபட்சம் அதுல நல்ல விளக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க, சரியா இருந்தா எடுத்து அப்படி சொல்லலாமே தவிர என்ன சொன்னா ஏத்துக்கணும் இப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் மார்க்கத்துல ஆதாரம் கிடையாது. நீங்க வேணா சொல்லிட்டு போங்க, மறுமைக்கு போனாதான் தெரியும் அதெல்லாம் தப்புங்கிறது. அடுத்து அபூ தொல்ஹா, இந்த சஹாபி ஒரு நல்ல சஹாபி. அவங்க விளக்கம் கொடுக்கறாங்க. நோம்பாளியா இருக்கிறாங்க. நோம்பாளியாக இருக்கும்போது ஐஸ் கட்டி மழை பெய்யுது. அனஸ் அவங்க சொல்றாங்க, இந்த ஹதீஸ் அகமதுல இடம்பெறுகிறது 13460 இந்த நம்பர் இடம்பெறுகிறது. அபூ தொல்ஹா நோம்பாளியா இருக்கும்போது ஐஸ் கட்டி மழை பெய்யுது. அப்ப அபூ தொல்ஹா என்ன செய்யறாங்கன்னா, நோம்பாளியா இருக்கும் போதே அந்த ஐஸ் கட்டி எடுத்து சாப்பிடுறாங்க. அப்ப அனஸ் கேட்கிறாங்க, தாக்குழு ஐஸ் கட்டி சாப்பிடுறீங்களே நோன்பு வச்சுக்கிட்டு அப்படின்னு கேட்கிறாங்க. வந்த சாயிம் நோம்பாளியா இருந்து கொண்டு அப்படி கேட்கும்போது அபூ தொல்ஹா சொல்றாங்க, இன்னமா ஹாதா பரக்கத்துன், இது வந்து பரக்கத்து. ஐஸ் கட்டி என்னமா அது வந்து பரக்கத்தினால நான் திங்கிறேங்கிறாரு, நோம்பெல்லாம் முடியாதுங்கிறாரு. அப்ப அபூ தொல்ஹா அவங்க சொல்லக்கூடிய இந்த விளக்கத்தின் அடிப்படையில நோன்பு வச்சுக்கிட்டு ஐஸ் கட்டிய பூரா தின்னுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம அது விளக்கம் கொடுப்போமா? அபூ தொல்ஹா மதிக்கணும், சஹாபாக்களை மதிக்கணும். அதனால என்ன பண்ணணும், நோன்பு வச்சுக்கிட்டு ஐஸ் கட்டி தின்னணும், ஐஸ் சாப்பிடலாம் அப்படின்னு ஃபத்வா கொடுத்துருவோமா? அப்படின்னு விளக்கம் கொடுத்துருவோமா? இதை நீங்க முதல்ல ஏத்துக்கிறீங்களா? அப்ப நம்ம என்ன சொல்றோம், இந்த மாதிரி சரியாவும் வழங்கியிருக்காங்க, தப்பாவும் வழங்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட தப்புக்கு அப்பாற்பட்டவர்களாக இல்லாத ஒருவருடைய கூற்றுக்களை கொண்டு வந்து ஏத்துக்கிட்டு ஆகணும் இப்படிலாம் சொல்லாதீங்க. இது வந்து மார்க்கத்தில் எந்த விதமான ஆதாரமும் இல்லாத ஒரு அடிப்படை. இது ஒரு விஷயம். அடுத்து வந்து விமர்சிக்கிறார். நம்ம வந்து பல காலங்களாக ஒரு கருத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்பட்டால் அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள கூடாது. எந்த அடிப்படையில்? அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் கிடையாது என்ற அடிப்படையில் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம். இது ஆரம்பத்திலிருந்தே சொல்றோம். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு விமர்சனம் செய்யறதுக்கு ஒரு கூடாரம் கிடைச்சனால இன்னைக்கு வந்து அவரை விமர்சனம் பண்ணா நல்ல மக்கள் மத்தியில பிரபலியமாகலாம் என்பதற்காக இந்த கூடாரங்களில் இவர்கள் அமர்ந்து கொண்டு இந்த மாதிரி விமர்சனம் செய்யறாங்க. இது நம்ம ஆரம்ப காலத்துல சொல்லி வரக்கூடிய ஒரு வழக்கம். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, அவர் அந்த சிடியில சொல்றாரு, ஹதீஸில் குர்ஆனுக்கு முரண்படக்கூடியது முரண்படாதது என்று யார் பிரிக்கிறார்களோ இவர்கள் குர்ஆனை மறுக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை எதிர்க்கக்கூடியவர்கள் அப்படின்னு பிரிக்க கூடாதா அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ஏதாவது அடிப்படை இருக்கா? நம்ம என்ன சொல்றோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு உறுதியான பின்னாடி நபிகள் நாயகம் சொன்ன செய்தி தான் இது, ஆனாலும் இதை தள்ளி வைக்கணும் அப்படியா சொல்றோம்? நாம சொல்லக்கூடிய விஷயம் என்ன, குர்ஆனுக்கு மாற்றமா ஒரு ஹதீஸ் வந்தா அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இல்லை,
ரசூலுல்லாஹ்வுக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது, நபிகள் நாயகம் பேரால அதை சொல்லாதீங்க, அது சஹீஹான செய்தி கிடையாது என்று நம்ம சொல்கிறோம். இந்த அடிப்படை அவர் விளங்கல. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? இன் ஹுவ இல்லா வஹீயுஹா, இந்த முகமது எதை பேசுகிறாரோ அது வஹி என்று சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆனை பத்தி சொல்லும்போது வலவ் கான மின் இந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து இந்த குர்ஆன் வந்திருந்தால் இதிலே பலவிதமான முரண்பாட்டை கண்டிருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது அல்லாஹ்வுடைய வேதத்துக்கே உரிய ஒரு தனித்தன்மை. என்ன தன்மை? அதுல முரண்பாடுகள் இருக்காதுன்னு சொல்லி. ஹதீஸும் வஹீதான், அதுவும் வஹீதான் அப்படின்னு இருக்கும்போது குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்படுமா? ஹதீஸ் அல்லாஹ்வுடைய வஹியாக இருக்கும்போது குர்ஆனும் அல்லாஹ்வுடைய வஹியாக இருக்கும்போது எப்படி இந்த ரெண்டு முரண்படும்? முரண்படாது. முரண்பட்ட விதத்தில் வந்தால் அது வஹி கிடையாது, அது ரசூல் சொன்னது கிடையாது, அது சரியான செய்தி கிடையாது நம்ம சொல்றோம். ஆனா இது புது அடிப்படைங்கிறாரு, இதை யாருமே சொல்லலங்கிறாரு. இப்படி சொல்றவங்க குர்ஆனை மறுக்கக்கூடியவங்கிறாரு, காஃபிர்னு சொல்றாரு, அல்லாஹ்வை எதிர்க்கக்கூடியவங்கன்னு சொல்றாரு. அப்படின்னு சொன்னா எத்தனை அறிஞர்கள் இந்த விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. இமாம் சுயீத்தி தத்ரீபு ராவி என்ற அவர் தோத்த புத்தகத்துல ஹதீஸ் கலைக்கு ஒரு முக்கியமான புத்தகம், அதுல அந்த இமாம் சொல்றாரு, அன்னமின் ஜும்லத்தி தலாயிலில் வலஇ, ஒரு ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்டது என்று எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால் யகூன முனாஃபியன் லி தலாலத்தில் கிதாபில் கத்இய்யதி, உறுதியான குர்ஆனுடைய கருத்துக்கு அது மாற்றமாக இருக்கும். இதை வச்சு தெரிஞ்சுக்கலாங்கிறாரு. குர்ஆனுக்கு மாற்றமாக ஒரு செய்தி வந்தால் இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, ரசூலுல்லாஹ் சொல்லல, அது நபிகள் நாயகம் சொல்லல அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? சுயீத்தி இமாம் சொல்லியிருக்காரு. குர்துபி இமாம் சொல்றாரு. இந்த குர்துபியை சொன்னாரு பாருங்க, விளக்கம் கொடுத்தாரு பாருங்க, அப்படியே எடுத்துட்டு வந்து படிச்சாரு பாருங்க. அந்த குர்துபி இமாம் சொல்றாரு, வல் ஹபரு இதா கான முகாலிஃபன் லி கிதாபில்லாஹி தஆலா லா யஜூஸுல் அமலு பிஹி, ஹதீஸ் குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் அதை செயல்படுத்துவது கூடாது, அதை அமல்படுத்துவது ஜாயிஸ் இல்லை, அனுமதி இல்லை அப்படின்னு குர்துபி சொல்றாரு. அது மாதிரி ஷாஃபி இமாம் அவங்க என்ன சொல்றாங்க? லா ததகாமலு ஷுரூத்துஹு இல்லா வஹுவ கைர் முகாலிஃபின் லில் கிதாப், சையான ஹதீஸுடைய நிபந்தனைகள் எப்ப முழுமையடையும்? அது குர்ஆனுக்கு முரண்படாமல் இருந்தால்தான் அது சஹீஹ் என்ற அந்தஸ்துக்கே வரும், அதனுடைய நிபந்தனைகள் ஷுரூத்துகள் எல்லாம் முழுமையடையும் என்று ஷாஃபி இமாம் சொல்றாரு. குர்ஆனுக்கு முரண்பட்டா இன்னும் நிபந்தனை முழுமை அடையல, இன்னும் சஹீஹுடைய அந்தஸ்துக்கு வராது, அது பலகீனமான செய்தி. ஷாஃபி இமாம் சொல்லியிருக்காரு. ஜுர்ஜானி தாரிஃபாத்துல சொல்றாரு, என்ன சொல்றாரு? அல் ஹதீஸு ஸஹீஹு மா சலிம லஃதுஹு மின் ரகாகத்தின் வ மஅனாஹு அன் மின் முகாலஃபத்தி ஆயத்தின். சஹீஹான ஹதீஸ்னா என்னது? அந்த ஹதீஸுடைய வார்த்தை மற்ற ரகமான பொருளை விட்டு நீங்கி இருக்கும், குர்ஆனுடைய வசனங்களுக்கு முரண்படாமல் இருக்கும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? ஜுர்ஜானி இமாம் சொல்லியிருக்காரு. இது மாதிரி உமர் அலியில் அவங்க இந்த பண்ணிருக்காங்க. ஒரு பெண்மணி குர்ஆனுக்கு மாற்றமா விளக்கம் கொடுக்க வரும்போது அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு மாற்றமா இந்த பெண்மணி மாற்றமா விளக்கம் கொடுக்கறாங்க. எப்படி? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு இந்த ஃபாத்திமா அவங்க விளக்கம் கொடுக்கறாங்க. உமர் சொல்றாரு, இந்த பெண்மணி தப்பா சொல்லியிருப்பாங்க, இந்த பெண்மணி சரியா சொன்னாங்களா தப்பா சொன்னாங்கன்னு தெரியாது, அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு மாற்றமா இருக்கு, இதெல்லாம் ஏத்துக்கிற முடியாதுன்னு சொல்லி உமர் அலியில் அவங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று வரக்கூடிய ஒரு ஹதீஸ ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அபூ ஹுரைரா சொன்ன செய்தியை, இப்னு உமர் சொன்ன செய்தியை குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்லல அப்படி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. உமர், ஆயிஷா, ஷாஃபி இமாம், மாலிக் இமாம், குர்துபி இமாம், சுயீத்தி இமாம், ஜுர்ஜானி இமாம், இப்னுல் ஜௌசி, ரபீ பின் ஹைசம், இஸ்மாயிலி, அல்பானி, இப்னுல் கையிம், இப்னு தைமியா, ஒன்று ரெண்டு ஆட்களா இது சம்பந்தமாக ஏகத்துவத்துல மாசம் மாசம் கற்ற வந்து கொண்டு இருக்கிறது, தெளிவாக எழுதியிருக்கிறோம். இப்ப இத்தனை இமாம்களையும் நீங்க சொல்லுங்க, நியாயமான ஆளாக இருந்தா இந்த கருத்தை சொன்னதுக்காக வேண்டி நாங்க குர்ஆனை மறுக்கிறோம்னா, நாங்க குர்ஆனை எதிர்க்கிறோம் சொன்னா, அல்லாஹ்வை எதிர்க்கிறோம் சொன்னா, இந்த அறிஞர்களை எல்லாம் சொல்லுங்க, இவர்கள் குர்ஆனை எதிர்க்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் சொல்லுங்க பாப்போம். அப்ப சொல்ல தயார் இல்ல. நமக்குன்னா ஒரு மாதிரியான விமர்சனம், இந்த அறிஞர்களுக்குன்னா அது ஒரு மாதிரியான விமர்சனம். இவர் என்ன பண்றாரு? குர்ஆனை வந்து முரண்படக்கூடியது, ஹதீஸ வந்து முரண்படக்கூடியது, முரண்படாதது என்று பிரிக்க கூடாது என்பதற்கு சில வசனங்களை சொல்றாரு. உமா ஆத்தாக்கும் ரசூல் ஃபஹுது, இந்த தூதர் கொண்டு வந்ததை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
இங்க தூதர் கொண்டு வந்ததை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். முரண்படக்கூடியது முரண்படாதது என்று பிரிக்க வேண்டும் என்று சொல்கிறானா அப்படின்னு கேட்கிறாரு. இது மாதிரி சில வசனங்களை சொல்றாரு. உமா கானலி மூமினின் வலா மூமினத்தியதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐயகுன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், அல்லாஹ்வு ரசூலும் ஒரு தீர்ப்பை வழங்கிவிட்டால் அதுல சுய விருப்பம் கொள்ள எந்த ஒரு மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அனுமதி இல்லை. இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் எடுத்து போட்டு இங்க அல்லாஹ் ரசூல்லா சொன்னதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தானே சொல்றான். இங்க குர்ஆனுக்கு முரண்பட்டா எடுத்துக்கொள்ள கூடாது, முரண்படாதுன்னா எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றானா அப்படின்னு கேட்கிறாரு. இது எவ்வளவு பெரிய அறிவீனமான வாதம். கொஞ்சமாவது அறிவு இருந்தா இப்படி கேட்பாங்களா? இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கிறோம்? என்னமோ இன்னைக்கு தொகுக்கப்பட்ட இந்த ஹதீஸ்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாயிலிருந்து நம்ம காதால கேட்டு ரசூல்லா சொன்னாங்கன்னு உறுதியானதுக்கு பின்னாடி ரசூல்லா சொல்லியிருக்காங்க, நம்மளாம் கேட்டோம், காதால கேட்டோம், ரசூல்லா சொன்னாங்க, சொல்லி இருந்தாலும் குர்ஆனுக்கு முரண்படுது அப்படியே நம்ம சொல்றோம். அல்லாஹ்வுடைய கட்டளை ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை பிரிக்க கூடாதுதான், முரண்படக்கூடியது முரண்படாது என்று பிரிக்க கூடாதுதான். இன்னைக்கு நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம்? ரசூல்லா சொன்னாங்களா இல்லையா அதை நிரூபிக்கக்கூடிய, அதை நிரூபணம் செய்யக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய அம்ரா இது இல்லையா, நபிகள் நாயகத்துடைய கட்டளையா இல்லையா என்பதை நிரூபிக்கக்கூடிய நிலையில இருக்கிறோம். இதே கேள்வி நம்ம கேட்கலாம். அல்லாஹ் இந்த வசனங்களை பொதுவா தானே சொல்றான், ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை ஏத்துக்கறணும்னு சொல்லி. இங்க லைஃபான கட்டளை ஏத்துக்கறணும், சஹீஹான கட்டளை ஏத்துக்கறணும் அப்படி எல்லாம் பிரிச்சானா? பொதுவா தானே சொல்றான். நம்ம கேட்கிறோம். இப்படி கேட்டா என்ன சொல்லுவாங்க? லைஃப் சஹீஹ் வந்து பிரிக்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையில சஹீஹ் லைஃப் பிரிக்க கூடாது. நம்ம ஹதீஸ் சஹீஹ் லைஃப் பிரிக்கிறோம்னா அதுக்கு என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நிரூபணம் ஆனதுக்கு பின்னாடி பிரிக்க கூடாது. நிரூபணம் ஆகாட்டினா பிரிக்கலாம். அதை நிரூபணம் பண்றதுக்கு தான் நம்ம சஹீஹ் லைஃப்னா என்ன செய்யறோம், பேசுறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதைத்தான் நம்ம செய்யறோம். குர்ஆனுக்கு முரண்படக்கூடியது முரண்படாதது என்ற ஒரு விதியை நம்ம சொல்றோம் பாருங்க. இந்த விதி எதுக்கு சொன்னோம்? ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையா இல்லையா என்பதை நிரூபிப்பதற்குத்தான் இந்த விதியை சொல்றோம். அதுக்குத்தான் ஹதீஸ்கள்ல சொல்லியிருக்காங்க. இந்த அடிப்படை தெரியாம ஹதீஸ ஃபாலோ பண்ணணும்னு வரக்கூடிய அந்த ஹதீஸ் எல்லாம் எடுத்து போட்டு இங்க வந்து அந்த மாதிரி பிரிக்கணும்னு ஏதாவது இருக்கான்னு கேட்கிறாரு. இது எவ்வளவு அறிவீனமான செய்தி. ஒரு உதாரணத்தை சொல்லிக்கிறாரு. ஒரு உதாரணத்தை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஒருவருடைய கையிலே செல்லாத காசுகளும் செல்லக்கூடிய நல்ல காசுகளும் இருக்கின்றன. அவருக்கு தெரியாது எந்த காசு செல்லும் எந்த காசு செல்லாது என்று. ஒருவர் வருகிறார், அந்த அவருடைய கையில் இருக்கக்கூடிய காசுகளை வாங்கி ஒரு சில காசுகளை ஒரு பக்கம் தள்ளுகிறார், இன்னும் ஒரு சில காசுகளை இன்னொரு பக்கம் தள்ளுகிறார். சொல்லுகிறார், தம்பி இந்த காசுகள் எல்லாம் செல்லாத காசுகள், இந்த நாட்டில் இந்த காசுகளை கொண்டு நீ பொருட்கள் வாங்க முடியாது, இந்த காசுகள் எல்லாம் செல்லக்கூடிய காசுகள், இவற்றை கொண்டு நீ உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம், பொருட்களை வாங்குகிறார் என்று சொல்கிறார். இப்படி பிரித்ததற்கு பிறகு அந்த காசுகளை வைத்திருந்த மனிதர் சொல்கிறார், இல்லை எனக்கு குழப்பமாக இருக்கிறது, எனக்கு இன்னும் புரியல, எனக்கு இன்னும் விளங்கவில்லை, எது சரி எது தப்பு என்று எனக்கு விளங்கல, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கிறது என்று சொன்னால் இவரை யார் என்று சொல்லுவீர்கள்? ஒன்று ஜாகில் முட்டாளாக இருக்கணும், அல்லது பிரிவாதக்காரன், வாதம் செய்யக்கூடிய தர்க்கம் செய்யக்கூடிய மூடராக இருக்க வேண்டும். செல்ற காசு செல்லா காசு தனியா பிரிச்சு கொடுத்துட்டாங்களாம். இது வந்து செல்லக்கூடிய காசு, இது செல்லாத காசு இப்படின்னு பிரிச்சு கொடுத்துட்டாங்க. இப்படி பிரிச்சு கொடுத்ததுக்கு பின்னாடி ஒரு ஆள் வந்து இல்ல எனக்கு குழப்பமா இருக்குன்னு சொன்னா அவனை என்னன்னு சொல்லுவீங்கன்னு கேட்கிற, மடையன்னு சொல்லுவீங்க, அது மாதிரி தான் இவங்க அப்படிங்கிறாரு. நீங்க எப்படிப்பட்டவங்க? இந்த செல்லா காசை கொண்டு வந்து வியாபாரம் செய்ய வந்தவங்க நீங்க. எங்களை பார்த்து சொல்றீங்களே அந்த ஆரம்பத்தில் உள்ள 3 பலகீனமான செல்லாத காசுகள், அந்த செல்லாத காசை கொண்டு வந்து கடையில ஜாமா வாங்க வந்தவர் இவர் சொல்ற இந்த உதாரணத்தை. அன்பிற்குரிய சகோதரர்களே, அறிஞர்கள் அப்படி சொன்னாங்களா? நாங்க சஹீஹ்னு சொல்லிட்டா இதுதான் சஹீஹ், நாங்க லைஃப்னு சொல்லிட்டா இதுதான் லைஃப், இது மட்டும் தான் செல்ற காசு, இது வந்து செல்லாத காசு அப்படி அறிஞர் உங்கள்ட்ட வந்து சொன்னாங்களா? ஜட்ஜ்மெண்ட் பண்ணாங்களா? நாங்க சஹீஹ் சொன்னதுக்கு பின்னாடி அதை நீங்க ஆய்வு செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களா? நாங்க லைஃப்னு சொன்னதுக்கு பின்னாடி அதை பத்தி நீங்க சிந்திக்க கூடாதுன்னு சொன்னாங்களா? சொல்ல இவரா உதாரணங்களை சொல்றது, அடிப்படை இல்லாம பேசுறது. அப்ப இந்த மாதிரி குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஹதீஸை நிறுத்தி வைக்கன்னு சொல்றோம் பாருங்க, இதெல்லாம் ஹதீஸ்கள்ல உள்ள விதிதான், இல்லாத விதிகள் கிடையாது.
அறிஞர்கள் கடைபிடித்த விதிதான். எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்லுங்க? சில ஹதீஸ்கள் வருது, மூசா நபிகிட்ட மலக்குல் மௌத் வந்தாராம், வஹியை கொண்டு வந்து. எப்படி வந்தாரா? மூசா நபியுடைய உயிரை வாங்குறதுக்காக வேண்டி. அந்த மலக்கு வந்து சொல்றாரு, அஜிப் ரப்பக, உங்களுடைய இறைவனுக்கு பதில் தாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. யாரு சொல்றா? வர்றது யாரு? மலக்கு. வந்து என்ன சொல்றாரு? மோசமான வார்த்தையை சொல்லல, அல்லாஹ்வுக்கு பதில கொடுங்கன்னு சொல்றாரு. இப்ப மூசா நபி என்ன பண்ணாங்களாம், அந்த மலக்குடைய கண்ணு பிதுங்குற அளவுக்கு அடிச்சு அனுப்புனாங்களாம். இது நபியுடைய தன்மைக்குரியதா? இது மலக்குமார்களை, இறைவனுடைய தூதர்களை இழிவுபடுத்தக்கூடிய செயலை யாரு செஞ்சா? இறைவனிடமிருந்து தூதர் வந்தால் அந்த தூதரை அடித்தது யார்? அந்த தூதரை அவமானப்படுத்தியது யார்? அந்த தூதரை புறக்கணித்தது யார்? ஃபிரௌன் பண்ணான். ஃபிரௌன் தான் அந்த காரியங்களை பண்ணான். அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு வந்து இறைவனுக்கு பதிலளி என்று மலக்கு சொல்லும் போது அந்த மலக்கு அடிச்சாருன்னு மூசா நபி அப்படின்னு நீங்க சொன்னா, இந்த ஹதீஸ் மூசா நபி எப்படி சித்தரிக்குது? ஒரு ஃபிரௌனை போல சித்தரிக்குது, ரவுடி மாதிரி சித்தரிக்குது. ஏற்றுக்கொள்ள முடியுமா? மூசா நபி அப்படிப்பட்டவங்களா? அல்லாஹ்வுக்கு பதிலளின்னு சொல்லும்போது அந்த மலக்கு அடிச்சு விரட்டுவாரா? நாம விரட்டுவோமா அல்லாஹ்வுடைய மலக்க? அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி அசிங்கப்படுத்துவோமா? மூசா நபி செஞ்சான்னு எழுதி வச்சிருக்காங்க. அப்ப இது எப்படி சரின்னு சொல்ல முடியும்? மலக்குமார்கள் கண்ணு பிதுங்கிற அளவுக்கு தான் அவங்க அல்லாஹ்வால படைக்கப்பட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்றது என்ன செய்யறான்? ரிலாலுன் ஷிதாதுன், அவங்க வலிமையானவங்க, கடுமையானவங்கன்னு சொல்றான். அந்த ஹதீஸ்ல வருது. எப்படி வருது பாருங்க. மூசா நபி அடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மலக்குல் மௌத்து மனித வடிவில் தான் வந்தார். என்னைக்கு மூசா நபி அடிச்சு கண்ணை பிதுங்க வச்சுட்டாரோ அதுல இருந்து ஒளிஞ்சு மறைஞ்சு வந்தாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது மலக்குடைய தன்மையா? இது என்ன? இது ஓடி ஒளியுறது என்ன? மலக்குமார் ஓடி ஒளிவாங்களா? இது என்ன விஷயம்? இது முன்னாடி வந்து மணி வடிவில் வந்தாங்க, மூசா நபி அடிச்சதுல இருந்து ஒளிஞ்சு மறைஞ்சு வந்தாங்கன்னா ஏன் மலக்குமாருக்கு ஓடி ஒளியணும்? அப்ப இந்த மாதிரி தகவல் இருக்கிறது. ஆம்பளை வந்து ஒரு பெண்ணிடத்தில் பால் குடித்ததாக செய்தி வருது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லிட்டு சிரிச்சாங்கன்னு வருது. எப்படி இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியும்? நபிகள் நாயகம் சொன்னாங்களா? பெரிய ஆண் ஒரு பெரிய பெண்ணிடத்தில் சென்று பால் குடிக்க நபிகள் நாயகம் சொல்லி இருப்பாங்களா? குர்ஆன் பால் சொல்லக்கூடிய பால் குடி சட்டத்துக்கே மாற்றமா இருக்கிறது. இதை சொன்னா குர்ஆனை மறுக்கக்கூடியவங்க காஃபிர்கள். சொல்லிட்டு போங்க, யாருக்கு பாதிப்பு? நாங்களாம் காஃபிர் ஆக மாட்டோம், எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தை தான் பாக்குறான். சும்மா காஃபிர் சொன்னவங்க தான் காஃபிர் ஆகுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ஒரு மூமினை பார்த்து காஃபிர்னு சொல்றானோ அவன் உண்மையில் அந்த மூமின் காஃபிராக இல்லாவிட்டால் இவன் காஃபிராகி விடுவான் அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதெல்லாம் தெரியாத ஹதீஸை படிக்காத முட்டாள்களாக இருந்து கொண்டு அடுத்தவர்களை பார்த்து சொல்றது ஜாகில்கள் என்று சொல்வது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. الله